அம்பாள் நகரில் என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேன், டாக்டர் அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அன்னை கிளினிக். அவர்கிட்ட போனேன். தலைவர் அது மாதிரி என்னன்னு தெரியல, 2 தொடையும் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அவர் சொன்னார் ஃபுல்லாக ஃப்ளூயிடு வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஃப்ளூயிட்ஸ் ஏதோ ஃபார்ம் ஆகிருக்கு, நீ போய்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணு அப்படின்னாரு. நான் இப்போ அசால்ட்டாக விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு டேலாம் அப்படியே வீசிங் அப்படியே வாங்கிட்டே இருக்கும், பயங்கரமாக அப்படியே வாங்கணும், மூச்சு விட முடியாது, நெஞ்சு அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும், இருக்க அது ஹார்ட் அட்டாக்னு கூட நினச்சிப்போம். ஆனால் ஹார்ட்லேயும் எங்கள் அம்மா இறந்தாங்க, அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி இப்போ நவம்பர் மாதம் இருந்தாங்க. அவங்க சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்டு, அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையில் நான் என்ன பண்ணுறதுன்னு வேஸ்ட் பண்ணிட்டு என் ஒய்ஃப்கிட்ட நான் ஜெயிச்சிருவோம்மா, நான் ஜெயிச்சிருவேன்னா அவங்களும் எவ்வளோ நாள் தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம நடிக்கணும்னு இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தேடணும். அவங்களும் சொல்லுவாங்க, சந்தானம் சொன்ன மாதிரி போய் அங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் கேட்க மாட்டேன். இல்லை நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன்ட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறதுலேயே தான் ஒரு நாள் அப்படி வேஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்னன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வாட்டர் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு டோப்லர் ஒன்று பண்ணிவிட்டு வெரிகோஸ் வெயின்கான டெஸ்ட் பண்ணிடுவோம், ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு பார்த்துருவாங்க. ஏன்னா இப்போ லங்ஸு, அப்புறம் லைட்டாக ஹார்ட்டு, கிட்னி ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக சின்ன ஃபால்ட்டில் இருந்தது. சேஷனை கூட டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாரு. நான் அப்புறம் சொன்னேன், நான் முடியலண்ணா, என்னால் உடம்பு சரியில்லை, பயப்படாதா, அப்பா இருக்கேன், நீ ஏன் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ வந்துடு, சென்னைக்கு வந்தோன்னு என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்குன்னு பார்த்தா அது அதான் நான் பேச்சு கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணி ஆஃபீஸில் உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. அதுதான் மிஸ் பண்ணிட்டேன். அவரே எனக்கு 20 படம் 25 படம் ரெஃபர் பண்ணி வச்சுருந்தார், எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. நான் அந்த டைமுக்கு போய் ஃபாலோ பண்ணாத 2 சைடு இருக்கிற நண்பர்கள், பேட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சந்தானம் அப்பயே வார்ன் பண்ணார், அவங்களோட தேவையில்லாமல் சேர்ந்து சுத்தாது, நீ பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டுவேன்னு சொன்னார். நான் அதை கேட்கல. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கறதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். எப்படி இப்போ ஓகேவா எல்லாம்? இப்போ ஓகே, இப்போ பரவாயில்ல. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. எப்படியும் ஒரு 7 days ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வாட்டர்லாம் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே லங்ஸில் வந்து ஒரு 2 லிட்டர் வாட்டர் எடுத்தாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது வாட்ரு, பட் இதிலேருந்து ஸ்டொமக்லேருந்து லெக் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை இப்போ டேப்லெட்ஸில் அப்படியே எல்லாமே கரைச்சிட்டு க்யூர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. முன்னாடிலாம் நடந்தால் மூச்சு வாங்குவோம் ரொம்ப, இப்போ ஓரளவுக்கு இல்லை. பட் வாட்டர் கொஞ்சம் இருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு அந்த வீசிங் மாதிரி ஒரு இது இருக்கும்ட்டார் டாக்டர். போக போக அது வாட்டர் ரெக்கவரி ஆக சரியாயிடும். எதனால உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் தண்ணி சேர்ந்துருக்கு அதுக்காக சொன்னாங்களா? அது டெஸ்ட்டு காமிச்சிருக்கோம், அந்த வாட்டர் 2 லிட்டர் எடுத்தாங்க, டெஸ்ட்டு காமிச்சிருக்கோம். அது என்ன ரிப்போர்ட் வரல, அதுதான் வெயிட்டிங்கு. 2 or 3 days வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன். ஓகே, சொன்னாங்களா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கலாம் அப்படியே? அதான் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கும், அதுதான் அந்த டெஸ்ட்டு காமிச்சிருக்கோம். நாங்கள் வெளியில் கொடுத்துருக்காங்க, வந்தோடனே சொல்லிவிடுவாங்க என்ன ரிப்போர்ட். எத்தனையோ நாட்கள் நீங்கள் எங்களோட நாட்களை சிரிக்க வச்சுருக்கீங்க. உங்களை இப்படி பார்க்கறதுக்கு மக்களால் யாராலையுமே முடியவே இல்லை. நீங்கள் எப்படி மீண்டு வந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் இறைவனோட சித்தம் தான், தைரியம் தான், அப்படியே மீண்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஊர்லேருந்து இங்கே இன்றைக்கும் இவ்வளோ எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இங்கே இப்படி நின்றுட்டுருக்கீங்க. அந்த சினிமா உங்களுக்கு எப்படிலாம் கை கொடுத்துருக்கு? சினிமா நல்லா தான் கை கொடுத்தது. நான் தான் அதுக்கு திருப்பி கை கொடுக்காம ஃபாலோ பண்ணாமல் விட்டேன். என்னாச்சு? நான் ஊர்லேருந்துலாம் வரல, ஆக்சுவலாக நான் சென்னை தான், சென்னை பல்லாவரத்தில் தான் நான் இருந்தேன். என்னென்னா பல்லாவரத்தில் இருந்தேன், பாலிடெக்னிக் மீனாட்சி பாலிடெக்னிக் படித்தேன். எனக்கு சந்தானம் கிளாஸ்மேட்டு. ஸோ அப்புறம் அவர் சினிமாவுக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார். நானும் அவர் பாலாஜனோட ட்ராவல் கிடச்சிது. குணாமாம்ஸ் தான் எங்களை எல்லாரையும் கொண்டு போனது. நாங்கள் அப்படியே எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லொல்லு சபா ஆரம்பித்தோம், எல்லாம் கரெக்டாக போச்சு, ஒன்றா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் எங்களை திருப்பி ஆஃபீஸ் கூப்பிட்டார். அவர் ஒரு ஆஃபீஸ் போட்டார்.
சினிமா ஆஃபீஸ் போட்டார். வாடா படம் நான் கமிட் ஆகிட்டேன், வாங்க நம்ம எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணணுன்னாரு. அந்த டைம் நான் வந்து சினிமா எனக்கு கை கொடுத்தது. நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஏன் என்ன பண்ணீங்க? விளையாட்டுத்தனம், முட்டாள்தனம். ம் நானாக ஒன்று யோசிச்சு, சரி நம்ம வெளியில் போய் ட்ரை பண்ணலாம், ம் நம்ம ஏன் இவரை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் ம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ட்ரை பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டி ம் நிறைய பிரச்சனைகள், என்னோடய வீடெல்லாம் இழந்தேன். தீய நண்பர்களோடலாம் சேர்ந்தேன். என்ன ஏமாத்திட்டாங்களா? நிறைய ஏமாற்றங்கள் நிறைய. சினிமாக்கு காசு கொடுக்குற அப்படி ஏதாவது? சினிமா காசு கொடுக்கணும்னு இல்லை, வெளி நண்பர்கள் ஒரு சில பேர் சினிமாலே இருக்காங்க, வெளி ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க. பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிறந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், அதை பண்ணலாம்னு சொல்லி ஃபுல்லாக காலி பண்ணாங்க. 2 சைடு இருக்கிற நண்பர்கள், பேட் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சந்தானம் அப்பயே வார்ன் பண்ணார், அவங்களோட தேவையில்லாமல் சேர்ந்து சுத்தாது, நீ பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்டுவேன்னு சொன்னார். நான் அதை கேட்காம போய் மாட்டிக்கிட்டேன். அவர் சொன்னதை கேட்காம நீங்க எவ்வளோ வருத்தப்படுறீங்க? அந்த வார்த்தை கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிறது எப்பதான் உங்களுக்கு தோணும்? அவர் பல முறை சொல்லியிருந்தார், ஒரு முறை கேட்டிருந்தா தப்பிச்சிருப்பேன். பல முறை சொல்லுவார் எனக்கு எப்பயுமே, இல்லைடா நீ யதார்த்தமாக இருக்க, பட் அவங்களும் பேட் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட யார்ட்டையும் வச்சுக்காது, எவ்வளோ சொல்லுவார். நான் அதை புரிஞ்சிக்காமல் விட்டேன். ஆனால் சொன்னார், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணு, ஸ்கிரிப்ட் பண்ணு, எழுது, போக உனக்கு படங்கள் நிறையா கிடைக்கும், என் கூடயே இருடா அப்படின்னு, நான் உனக்கு ஒரு சேலரி இது பண்ணுறேன், நீ பயப்படாத தைரியம். அப்படி இருந்து நான் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்குள்ள ஒரு குழப்பங்களோ ஏதோ தெரியல, திருப்பியும் வெளியில் போனேன். அது மாதிரி பல தப்புகள் நான் பண்ணது. அந்த தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் இப்போ உங்களுக்கு யார் உதவி எல்லாம் பண்ணுறது? எனக்கு உதவி பண்ணுறது சந்தானம், யோகி பாபு, ஜான்சன் டேரக்டர், A1 டேரக்டர் ஜான்சன், டிடி ரிட்டர்ன்ஸ் ஆனந்த், மாறண்ணன், எஸ்பிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரபு, எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வச்சு இப்போ எவ்வளோ தூரம் செலவாயிருக்கும்? இத்தனை நாள் ஒரு 7 நாட்களுக்கான செலவு எவ்வளோ? இப்போ எப்படியும் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதுக்கப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு ரிப்போர்ட் வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வாட்டர் ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு ஒரு டோப்லர் ஒன்று பண்ணிவிட்டு வெரிகோஸ் வெயின்கான டெஸ்ட் இது பண்ணிடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுமாங்கன்னு பார்த்துருவாங்க. ஏன்னா இப்போ லங்ஸு, அப்புறம் லைட்டாக ஹார்ட்டு, கிட்னி ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக சின்ன ஃபால்ட்டில் இருந்தது. இப்போ அதுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. பிரச்சனை எல்லாமே உப்பு, புளி, காரம்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது, ப்ளைனாக தான் சாப்பிட்ணுன்னுட்டாங்க. அதனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துங்க சொன்னேன். வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க இல்லை, அவங்க ஊரில் இருக்காங்க, ஒய்ஃப் குழந்தைங்க ஊரில். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா ஒய்ஃபு பாவம், அவங்க மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அவங்களையும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும். அதனால் அவங்கள நான் வர வேணாம், நீ அங்கேயே இருமா சொன்னாங்க. உடனே கிளம்பி வந்துடுறேன்டா இதெல்லாம் பண்ணாங்க. நீ அங்கேயே இரு, நான் இங்கே பார்த்துக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, நீ ஏன்னா அப்பா அம்மாவை பாரு, ஏன்னா பையன் இருக்கான், பையனையும் பார்க்கணும், அவனும் கொஞ்சம் அவனையும் பார்க்கணும் இல்லையா, அதனால நான் வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க நான் வர வேணான்னு சொல்லிட்டேன். சரி, அதனால் அங்கே இருக்காங்க. சரி, அப்போது இங்கே நிறைய பேர் நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் கேட்ட விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்க யாரும் இப்போ வந்து பார்க்கலையா? அவங்க யாருமே வரல. அதில் என்ன சொல்கிறது, ஒரே ஒரு நண்பர் மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் இது பண்ணார், மற்றது யாருமே எனக்கு எதுவும் பண்ணல. இந்த தீய நண்பர்களை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பேசாமல் அவங்கள எல்லாருமே கமிஷன் ஆஃபீஸில் டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், சரி என்னன்றது பார்ப்போம். உங்களை ஏமாத்திருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் இருக்குங்கும் போது நீங்கள் அதை செய்யலாம். ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலது இல்லை. நம்ம நம்பிக்கையின் பேரில் பண்ணி ஏமாந்தது ஒரு சிலது இருக்குது, ப்ரூஃப் இருக்குங்கும் போது அதை நீங்கள் பண்ணலாம். சரி பார்ப்போம், அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம். அவங்களா மாறி வராங்களா இல்லை என்ன, கடவுள் எதுன்னு கேட்பார்ல, இது கண்டிப்பாக கேட்பார்ல. இப்போ உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து பார்த்துக்கிறது யாராக இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸில் தம்பிலாம் இருக்கான், செல்வ கணபதி இருக்கான், டாக்டர் சபீன் பாபுன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார், ஹோமியோபதி டாக்டர், வண்டலூரில் இருக்கார். அவர் தான் எனக்கு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் உப்பு, புளி, காரெல்லாம் எல்லாமே எடுத்துன்னு வருவார். அதுக்கப்புறம் சுபாஷ், அப்புறம் தீனா, மதன், எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் வருவாங்க. அப்புறம் குணாமாம்ஸ் வருவார், அது மாதிரி எல்லாருமே வருவாங்க. நீங்கள் வந்து இப்போது இவ்வளோ கஷ்டப்படும் போது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம முன்னாடியே நம்ம ஒழுங்காக இருந்திருந்தோன்னா நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது, நம்ம திருப்பி இதுவாகி சினிமாலேயே கரெக்டாக சஸ்டெயின் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் கூட இருந்ததா? ஆமாம், நான் ஒழுங்காக இருந்ததுன்னா எனக்கு எப்பயோ தெளிவாக இருந்திருப்பேன், ஜெயிச்சிருப்பேன். அதான் நான் பேச்சு கரெக்டாக கேட்டு ஃபாலோ பண்ணி ஆஃபீஸில் உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி
சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இருந்திருப்பேன், ம் கண்டிப்பாக இருந்திருப்பேன். ம் அதுதான் மிஸ் பண்ணிட்டேன். ம் இப்போ வந்து எல்லாருமே இப்போது படம்லாம் சொல்கிறாங்க. ம் எனக்கு என்னென்னா இப்போது புது இயக்குனர்கள், வெப் சீரிஸ் பண்ணுற டேரக்டர்ஸ் அவங்களாம் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நின்றுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நின்றுட்டே நீங்கள் தூங்குவீங்க. இல்லை, எனக்குள்ளேயே நான் அதை ஏற்படுத்திக்கிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தூங்கும்போது ஆ மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. ம் உட்காந்தேன். உட்காந்தோடனே கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி உட்காந்தே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உட்காந்தே தூங்கினேன். படுக்க முடியல. ம் அப்புறம் நாளடைவில் என்னாச்சு, உட்கார முடியல. ம் நின்னா தான் ரிலாக்ஸேஷனே கிடச்சிது. ம் ம் அப்புறம் காரில் உட்கார முடியாது. ம் பைக்கில் உட்காந்து பிரச்சனை இல்லை, ம் ஓட்டலாம். ம் ஸ்கூட்டி அந்த மாதிரி இதெல்லாம் பெரிய இந்த கீர் வண்டி ஓட்டணும். ஸ்கூட்டியில் உட்காந்தா இந்த இது வராது. காரில் உட்காந்தா அன்றைக்கி அப்பப்போ கால் டாக்ஸியில் இதெல்லாம் போனால் வண்டி நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு கொண்டா நின்று மூச்சு வாங்குவேன். என்னென்னு பார்த்தா அந்த வாட்டர் அவ்வளோ வந்துருக்கு. இது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க இப்படி வாட்டர் இருக்குங்கிறத? எப்படி இதை உங்களுக்கு? இல்லை, இது நான் வந்து என்ன பண்ணேன்னா, அம்பாள் நகரில் என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேன், டாக்டர் அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அன்னை கிளினிக். அவர்கிட்ட போனேன். தலைவர் அந்த மாதிரி என்னன்னு தெரியல, 2 தொடையும் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அவர் சொன்னார், ஃபுல்லாக ஃப்ளூயிடு வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, ஃப்ளூயிட்ஸ் ஏதோ ஃபார்ம் ஆகிருக்கு, நீ போய்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணு அப்படின்னாரு. நான் இப்போ அசால்ட்டாக விட்டுட்டேன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொன்னார் அது? அது வந்து நான் நவம்பர் மாதம் உட்காந்து தூங்கி கொஞ்ச நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 25 நாளில் சொல்லிட்டார். அவர்கிட்ட போனவொடனே சொல்லிட்டார், நீ போய் உடனே செக் பண்ணி பாருன்ட்டார். நான் அதே மாதிரி போகல, நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திருப்பியும் அலெக்ஸை போய் பார்த்து, தலைவா முடியல தலைவா, மூச்சு பயங்கரமாக ஆகுது, வீசிங் மாதிரி இருக்குங்க, வீசிங் எதாவது இருக்குமா அப்படின்னா. இல்லை, இது ஃப்ளூயிட்ஸ் ஏதோ சம்திங் ஃபார்ம் ஆகிருக்கு, நீ போயிட்டு ஸ்கேன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் தாம்பரம் மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுத்தாரு. டாக்டர் சீனிவாசனை பார்க்க சொன்னார். அப்புறம் இவரை வந்து பார்த்தேன். பார்த்ததும் இவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. ஒன்று ஒன்றா ரெடி. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கு. ஆமாம். எனக்கு என்னென்னா பிளாடர் வீங்கிடுச்சு. 2 தொடர் மட்டும் வீங்கலை, பிளாடர் வீங்கணுன்னு தான் பயந்துட்டேன். இப்போ தான் அவரே சொன்னார், வாட்டர் ஃபார்ம் ஆகிருக்கு, இது வந்து வேறு மாதிரி ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகுது, என்னன்னு பார்த்து அப்படின்ட்டு. அவங்க பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு மெக்கானிக் பார்த்து வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அது மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிட்டாங்க. அலெக்ஸ் பார்த்த உடனே சொல்லிட்டாரு. அப்புறம் சரி அலெக்ஸ் மூலியமாக வந்து இங்கே அட்மிஷன் ஆகிட்டேன். இப்போது உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண நிறையா பேர் வந்து நிறைய இடங்கள் நாங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் உங்களை நாங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியல. உங்களை பற்றி நாங்கள் அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் நீங்கள் அவங்க கூட தான் காண்டாக்டில் இருந்தீங்களா உங்கள் நண்பர்களோட? நம்மளோட காண்டாக்டில் இருந்தேன். சேஷன் கூட டெத் ஆகிறதுக்கு முன்னாடி ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டாரு. நான் அப்புறம் சொன்னேன், நான் முடியலண்ணா, என்னால் உடம்பு சரியில்லை, பயப்படாதடா, அப்பா இருக்கேன், நீ ஏன் பயப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீ வந்துடு, சென்னைக்கு வந்துடு, வந்தோன்னு என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்குள்ளேயும் பார்த்தா அவர் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருப்பார்? அவர் இழப்பு உங்களுக்கு எவ்வளோ? எங்கள் டீமுக்கே அப்பா, சேஷப்பா. அவர் மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு, சாதாரண இழப்பு கிடையாது. அவர் வந்து சேஷப்பான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். மாறானா நான் சித்தப்பான்னு தான் கூப்பிடுவேன். நிறைய பேர் இருக்காங்க. ஈஸ்டர் வந்து எங்கள் மச்சான் மாதிரி, உதய அண்ணன் அது மாதிரி எல்லாருமே, சாமி அண்ணன் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி. ஆனால் நீங்கள் பாலாஜி அண்ணன் தான் பெரிய ஃபாதர், காட்ஃபாதர். அவர் இறந்துட்டார் பாலாஜி அண்ணன், அவரும் எங்களுக்கு அப்பா மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அதை நீங்கள் சிரிப்பிலேயே வந்து மறந்துடுவீங்க. எப்படி? ஏன்னா நான் இப்போ நான் உங்களை இப்போ இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்பயும் உங்களுக்கு வந்து சரி நம்ம வருத்தத்தை வெளில காட்டக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் சிரித்து அதை சரி பண்ணிக்கிறீங்க. அது ஏன்? அது இயற்கையாகவே இருக்குது என்கிட்ட. கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கிறதுனால அது கேஷுவலாக எடுத்துனாடி சிரிச்சிட்டு அப்படி போயிடும். இந்த இந்த இதெல்லாம் எடுக்கும் போது பெயின் எவ்வளோண்ணா இருக்கும்? தண்ணி ரொம்ப பயங்கரமாக இருந்த பெயின் எனக்கு. ஃபஸ்ட்டு டேலாம் அப்படியே வீசிங் அப்படியே வாங்கிட்டே இருக்கும், பயங்கரமாக அப்படியே வாங்கும், மூச்சு விட முடியாது, நெஞ்சு அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும், இருக்க பிடிக்கும். அது ஹார்ட் அட்டாக்னு கூட நினச்சிப்போம். ஆனால் ஹார்ட்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் இல்லை. கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸ்கேன் பண்ணியும் பார்த்தாங்க, எதுவும் அடைப்புலாம் எதுவும் இல்லை. ஆமாம், தேவைப்பட்டதுன்னா நம்ம ஃப்யூச்சரில் ஆன்ஜியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஆன்ஜியோக்கு எதாவது பிளாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. இப்போதைக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டாங்க. ஓகே, இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை, மெடிசின்ஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லிவர்லாம் நல்லா இருக்குது, சின்ன இல்லை. இப்போ கிட்னி மட்டும் லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக உப்பு புளி காரம் இல்லாமல் நான் தொடர்ந்து சாப்பிட்டேன்னா
சரி, அதுக்கான ஒரு அளவான தண்ணி 700 ml தான் குடிக்கணும். ஒரு நாளைக்கு 700 ஆமாம், ml அந்த தான். தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ குடிக்கணுன்றது என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூரின் டெஸ்ட் எல்லாத்தையுமே பிடிச்சி அதெல்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்கணும். தினமும் தினசரியா அது? ஆமாம், எவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு. ரொம்பவும் தண்ணி குடிச்சிடக்கூடாது இல்லையா? அதுதான். இத்தனை வலிகளும் தாங்கி எப்படின்னு உங்களால வந்து நம்ம ஒரு ஒரு இது பவர் எங்கேருந்து வருது? அந்த பவர் எங்களுக்கு சொல்லுங்களேன். எல்லாம் அந்த ஏசப்பா. நிஜமான ஒரு மிகப்பெரிய வில் பவர்ங்க. நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நான் என் சொத்தையும் விட்டுக்கிட்டேன். நீங்க என் உடம்பும் இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கும்போது, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கடினமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா அத கூட நீங்க வந்து இல்ல நான் மீண்டுருவேன் அப்படிங்கிற அந்த வில் பவர் இருக்குல்ல, அது எப்படி நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிறீங்கன்னா, நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றது ஒரு மிகப்பெரிய வார்த்தையா கூட இருக்கும். இல்லை, எனக்கு என்னன்னு சொல்கிறது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம போய் எதுன்னு சொல்லலாம், ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு வழி இருக்கும். நம்ம அதை போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் சரியாயிடும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு ஜென்ரலாக எல்லோரும் சொல்லி கொடுக்குறது எல்லாம் ஏசப்பா, அல்லா, சிவன் கும்பிட்டாலே போதும். என்ன பிரச்சனைகள் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். எத்தனை கவலை வந்தாலும் சிரிச்சோம் அப்படின்னா, நம்ம அத மீண்டு வரலாங்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இப்போ இருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு மேல என்ன மாதிரி உதவிகள் வந்து தேவைப்படும்? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு எல்லாருமே ஃபண்டு உதவியெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். சீக்கிரமாக குணமாகி வந்து டபுள் ட்ரிபிள் நகைச்சுவை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, சூப்பர்ண்ணே. ஸோ அவரோட ஜிபே நம்பரும் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது அவருக்கு வந்தீங்க தாராளமாக உதவி செய்யலாம். அவர் நினச்ச மாதிரி நம்ம மீண்டு அவரை வந்து இன்னுமே எழுப்புறதுக்கான ஒரு விஷயமா அது வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க? அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கா? அதெல்லாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா? இல்லை எப்படி மேனேஜ் பண்ணீங்க இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் சன்னனா ஹெல்ப் பண்ணுவார். பாபு, மாறன் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்பயும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் படங்கள் வரும். படங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க. படங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னா, இயக்குநர்கள் நீங்கள் எல்லோரும் என்ன மாதிரி நடிகர்களுக்கு வாய்ப்பு தரணும். வெப் சீரிஸ் பண்ணுறவங்க, புதுசாக படம் எடுக்கிறவங்க எல்லாருமே வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. அது ஒரு விஷயம் இருந்திருக்குல்ல, நம்மளோட சொத்தெல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கும்போது, அப்போ என்ன தான் நீங்கள் யோசித்தீங்க? அந்த நொடி எப்படின்னு அதுதான் சொல்கிறேன். அது அந்த டைமு எப்படி இவ்வளோ ஒரு முட்டாளானதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆசிலேஷன் வந்துடுச்சு. ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இறந்தாங்க, அப்பா இறந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி இப்போ நவம்பர் மாதம் இறந்தாங்க. அவங்க சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்டு. அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகி அவங்களும் இறந்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையில் நான் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு முன்னாடி இருந்தே நான் ட்ராவல் பண்ணும்போது என் சிஸ்டரோட தான் இருந்தேன். சிஸ்டர் என் கூட தான் வச்சுருந்தேன். இப்போ சிஸ்டர்னால கொஞ்சம் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டைம் நிறைய குழம்பி போய் தவறான முடிவுகளை நிறைய எடுத்தேன். ஏற்கனவே எடுப்பேன், குழம்போது இப்போ எப்படி எடுப்பேன்னு பார்த்துக்கோங்க. அதனால் முட்டாள்தனமான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த இன்டர்வியூவில் சில கமெண்ட் வந்தது. அது உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்தால் அதை நீங்கள் பதில் சொல்ல வேணாம். பட் மக்கள் சில பேர் கேட்டிருந்தது, இவருக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால தான் அவர் இப்படி இருக்காரோ இல்லை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரெகுலர் ட்ரிங்கர்லாம் கிடையாது. ரேர் தான், ஒகேஷ்னலாக எப்போயாவது தான் சாப்பிடுவேன். ரெகுலர் ட்ரிங்கராக இருந்தால் நேரம் காலி நான். அதே மாதிரி ஒரு 3.5 வருஷம் இருக்கும் நான் சிகரெட் அடிக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணி. 3.5 years மேலே ஆச்சு கம்மெல்லாம் அடிக்கிறது இல்லை. அதுதான், வேறு கெட்ட பழக்கங்களும் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு கமெண்ட்டாகவே அதை வந்து போட்டிருந்தாங்க. அதுதான் இல்லை. இருந்ததுன்னா எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, காலில் வெரிகோஸ் வெயின், இவ்வளோ பிரச்சனையை வச்சு நான் டெய்லியும் குடிச்சிருந்தா என்ன ஆகுது? என்றைக்கோ சங்கீத மண்ணில் போட்டு போச்சிருப்பாங்க, என்ன முடிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இப்போது நிறையா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்களே, உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களா? அதாவது படங்களில் சந்தானம் சார் ஒரு ஆஃபீஸை தாண்டி வேறு ஏதாவது வெளிலேருந்து படங்கள் வந்து இல்லை வேண்டாம் அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. வந்திருக்கா உங்களுக்கு படங்கள்? வெளியில் வந்து சின்ன சின்ன படங்கள் வந்திருக்கு. பெரிய படங்கள்லாம் சந்தானம் மூலியமாக தான் வரும். நான் அதுதான் சொல்கிறேன், அவரை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவரை நான் கேட்ச் பண்ணாமல் வெளியே போய் சுற்றி இருந்துட்டேன். அவரே எனக்கு 20 படம் 25 படம் ரெஃபர் பண்ணி வச்சுருந்தார், ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு. நான் அந்த டைம் போய் ஃபாலோ பண்ணாதானே, அவங்க பிஸியாக இருப்பாங்க. நான் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்தாந்தியோ பாபு அவங்களே கூப்பிட்டு எனக்கு பேசுவாங்க. எங்கள் டீமில் எல்லாருமே அப்படி தான். நாங்கள் யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவங்க கொடுத்தாங்கன்னா போய் வாய்ப்பு கொடுத்தா போய் நடிப்போம். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
ஃபாலோ அப் இல்லாதனால தான் நான் அதை கரெக்டான ஒரு முடிவுகள்லாம் கரெக்டாக எடுக்கலை. அதனால தான் எனக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனை. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஃபேமிலி ரீதியாகவும் எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். நான் கரெக்டாக அந்தந்த இடத்துல கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா, சர்வே பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி எல்லாமே இந்த பிரச்சனையாக இருந்திருக்காது. நீங்கள் இன்னொரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க, என் ஒய்ஃப் வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுவேன், நான் ஒரு நாள் படத்தில் சாதிச்சிருவேன்னு. அவங்க வந்து இல்லை நீ பண்ணி காட்டு அப்படின்னு அவங்க எத்தனையோ நாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எதனால் அது வந்து அவங்க எப்படி நீங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறீங்க? என்ன அது? இல்லை, அது வந்து நான் பண்ண தவறு தான். இப்போ நம்ம நடிக்கணும்னு இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம போய் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தேடணும். அவங்களும் சொல்லுவாங்க, சந்தானம் சொன்ன மாதிரி போய் அங்கே ஒர்க் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. நான் கேட்க மாட்டேன். இல்லை நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன்ட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணுறதுலேயே தான் இருக்கும். ஒரு நாள் அப்படி வேஸ்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு என் ஒய்ஃப் நான் ஜெயிச்சிருவோம்மா, நான் ஜெயிச்சிருவேன் அவங்களும் எவ்வளோ நாள் தான் பார்ப்பாங்க என்ன, ஜெயிச்சிருவேன்றது இப்படியே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அவங்களும் ரொம்ப எனக்காக ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, இப்பயும் இருக்காங்க. சரி ஓகே, உன் தலையெழுத்து ஏதோ நடக்கட்டும், இறைவனை வேண்டிக்கோ, ஜெயிச்சிருவேன் இப்போ வரைக்கும் சொல்லியிருந்தாரு. வயசு ஆயிடுச்சு இல்லை. எத்தனை வயசு ஆகுது? 40. மகன் என்ன பண்ணுறாரு? அவர் எல்கேஜி படிக்கிறார். ஓகே. ஸோ வந்து நீங்கள் சொன்ன உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க, இதுலேருந்தும் நீங்கள் சீக்கிரமாக வந்து மீண்டு எழுந்துருவீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் அண்ணனோட ஜிபே நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னா உடனடியாக இருக்கிறது உதவி பண்ணலாம். ஸோ மீண்டு எழுந்து நம்ம திருப்பி சந்திப்போம். சரியா? கண்டிப்பாக நீங்கள் அடுத்த படத்தோட இன்டர்வியூ இல்லை நீங்கள் மீண்டு எழுந்த உடனே நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்க்குறோம். சரியா? கண்டிப்பாக நீங்கள் கூடிய விரைவில் எழுந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ஆசையும் கோரிக்கையும். ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. மீண்டும் வெற்றியோடு நம்ம சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?